Hey viewers, welcome to Munna's menu. Viewers, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்ட்ரைட்டா கல்ஃப்ல இருந்து ஒரு ஸ்வீட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது பேர் பாத்தீங்கன்னா Ali. வியூவர்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். அதோட இல்லாமல் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இதோட டெக்ஸ்டர் ஐஸ்கிரீமோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த உம்மல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உம்மலி செய்கிறதுக்கு நல்லா திக்கான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாத பால். அதே சமயத்தில் நான் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியாச்சு. இந்த பால் ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்கை பார்த்தீங்கன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த Ali மேக்கிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாலை நம்ம கொதிக்க வைக்கிற விதம் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த பாலை மட்டும் நீங்கள் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை. ஸோ பால் சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அந்த அடி பிடிக்க விடாமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சுகரு பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தான் கைவிடாமல் நல்லா ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பால் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 கப்பாவது வரணும். அது வரைக்கும் நல்லா அந்த பாலை சுண்டாக காய்ச்சிக்கோங்க. அட் த மீன் டைம் இந்த எட்ஜஸையும் ஸ்க்ராப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இந்த எட்ஜஸை நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பால் பார்த்திங்கன்னா நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அட் த மீன் டைம் நமக்கு பால் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு பால் ரெடியூஸ் ஆகட்டும். அதாவது ஒரு 1.5 கப் அளவுக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியோ இல்லை சில்டு பாலோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லை. இப்போ இந்த ஸ்லரியை நான் பால் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பால் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும் கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் தூளை இந்த பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பால் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்டையர் ப்ராசஸில் நமக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டன்ட். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டர் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த எட்ஜஸையும் நம்ம ஸ்க்ராப் பண்ணணும். அப்படி இந்த எட்ஜஸை ஸ்க்ராப் பண்ணாமல் விட்டோம்னா எட்ஜஸ் கருகிரும். அது நம்ம இந்த கொதிச்சிட்டு இருக்க பாலுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துட்டு நம்ம டிஷ்ஷையே அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆக்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா வாட்டர் 1 கப்னா சுகர் 1/2 கப்பு தான். இப்போ நமக்கு இந்த சுகர் நமக்கு டிசால்வ் ஆனால் போதும். நமக்கு இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம ஆட் பண்ண தண்ணியில் இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும். நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு வாட்டர் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாட்டர் நான் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரெட்டை கட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு இந்த ப்ரெட்டை நான் ரவுண்ட் ஷேப் கட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் கூட எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ரவுண்டு ஷேப் தான் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ட்ரையாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ என்ன ஷேப் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டை இப்போ 2 சைடும் நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஸ்டெப், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான பொருள், சீக்கிரமாக நமக்கு கருகிரும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரெட்டை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த ப்ரெட்டில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ப்ரிப்ரேஷனுக்கு வந்தாச்சு. ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன குவான்டிட்டியில் இந்த ஸ்வீட் செய்யும் போது அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் கம்மியாக வேணும்னா இன்க்ரீடியன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வேணும்னா கூட நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸோட கொஞ்சம் பார்த்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. அதே சமயம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் இது உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இப்போ நம்ம லூக் வார்ம் சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை கம்ப்ளீட்டாக ஸ்பாஞ்சி ஆக்கிடும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. நம்ம சுகர் சிரப்பில் நல்லா இம்மர்ஸ் ஆகுறதுனால ஒரு ஸ்வீட்னஸோட நம்ம ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டுக்கு மேலே நான் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். அது லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். டெசிகேட்டட் கோகோனட்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம காஞ்ச தேங்காய் துருவல் தான். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சில் பண்ணி வச்சுருக்கிற நம்ம பால். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெட் மேலே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ஆக ரொம்பவே திக்காக ஆரம்பிக்கும். அந்த பாலை இப்போ இந்த ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை இந்த பாலால் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மில்க் கோட்டிங் மேலே நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாப் பண்ண பாதாம் பிஸ்தா டெசிகேட்டட் கோகோனட் எல்லாமே இந்த க்ரீம் லேயருக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த ஸ்வீட்டை நீங்கள் உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகும். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்கிற பாலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உம்மலி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கோட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம அந்த பாலை வச்சு கோட் பண்ண போகிறோம். கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாலாம் வச்சுட்டு இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னொரு லேயரை இந்த பாலை வச்சு கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே ஃபைனலாக நான் பாதாம் பிஸ்தா வச்சுட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். ஃபைனலி இப்போ இந்த உம்மலி ரெசிபிக்கு நான் பாதாம் பிஸ்தாவால் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ண போகிறேன். கார்னிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு வைக்க போகிறேன். அப்போ தான் நம்ம ஸ்வீட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகும். இது நீங்கள் ஒரு ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்வீட் கம்ப்ளீட்டாக செட் ஆகிருக்கு. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் சேர்த்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வர இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே இந்த சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் மூலயமா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ரெசிபிஸ் வேணாலும் எங்கள் கமெண்ட்டில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னாஸ்மெண்ட் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் முன்னா. ஸ்டே டியூன் ஃபார் முன்னாஸ் மெனு.